அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு கூட துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் உள்ளத்தால் ஒன்றிணைந்தவர்களாக உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, எங்களுடைய மன்றாட்டுகளை உம்மிடத்துல ஏறெடுக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்றீர். அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்று இறை அறிவிலே அதிகமாய் நாங்கள் வளர்ந்து உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம் எங்கள் வாழ்வை முதிர்ச்சியடைய செய்ய நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமா இடத்துல வேண்டுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கின்றனவாக இருக்கின்றன. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களுடைய அகக்கண்களை திறக்க வேண்டுமாய் கூட உம்மிடத்திலே வேண்டுகின்றோம். இந்த வழிபாட்டை உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். வழிபாட்டின் தொடக்க முதல் முடிவு வரை உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே வேண்டுகின்றோம். எங்களையும் இந்த வழிபாட்டையும் தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருக்கட்டும். நீரே இதை எங்களுக்கு பொறுப்படுத்தி வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடியாருளும், எந்தன் கை பேரன்பினால் ஏவ பாடும், எந்தன் கால் சேவை செய்ய வீராயும் அழகாக விளங்கும், எந்தன் நாவு இன்பமாய் உம்மை பாடவும், என்பாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏதுவாக்கியாருளும், எந்தன் நாஸ்தி தேவாரீர் முற்றும் அங்கீகரிப்பீர், புத்தி கல்வியாவையும் சித்தம் போல் பிரயோகியும், எந்தன் சித்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே, எந்தன் நெஞ்சில் தங்குவீர், அதை நித்தம் ஆளுவீர். திருபாதம் பற்றினேன், எந்தன் நேசமுற்றினேன், என்னையே சமூலமாய் தத்தம் செய்த நித்தமாய். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே இருப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவொரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி
கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் அமைதியாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவ குற்றங்களை கழுவி அருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல திரும்புவோம். அவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர். நாம் மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களை அகற்றி நம்மை தூய்மைப்படுத்த வல்லவர். அமைதியாக நம்முடைய குற்றங்களை கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோம். எந்த நீதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதிருக்கையிலே உந்தன் மிகும் கிருபை ஓமிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓமிகவும் பெரிதே, உத்தமமான முடையோ என்னை ஆளும், எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலிரங்கையனே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைக்கான திருமறை பகுதி இணைச்சட்டம் பிரிவு 6, திருமொழிகள் 1 முதல் 9 முடிய. உபாகமம் பிரிவு 6, திருமொழிகள் 1 முதல் 9 முடிய. உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ள போகும் நாட்டில் கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் முறைமைகளும் இவைகளே. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரவேலே, அவற்றுக்கு செவி கொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே, செவி கொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாளப்பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார்க்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மனேசா. நேர்மிகு அருள் திருவன்பாய் ஸ்தோத்திரம், நித்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம், ஆர்மனனே ஸ்தோத்திரம், உனது அன்பெனுக்கே ஸ்தோத்திரம், மனேசா.
ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம். உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மானேசா. ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம். உனது தகு மண்ணுக்கே ஸ்தோத்திரம் மானேசா. மாறா பூரணநேசா ஸ்தோத்திரம். மகிழோடு ஜபமொழி மாலையின் ஸ்தோத்திரம். தாராய் துணை ஸ்தோத்திரம். இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம் மானேசா. அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 7 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இந்த புதிய மாதத்திலும் 2ஆம் நாளிலே முதல் வாரத்திலே இறைவன் நமக்கு அருளுகின்ற அருள்வாக்கு உபாகமம் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 3ஆம் திருவாக்கியத்தினுடைய கடைசி பகுதி. இணைச்சட்டம் 6 3ஆம் வாக்கியத்தினுடைய கடைசி பகுதி. பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே நாம் நலன்கள் பெறவும் நாம் மென்மேலும் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் யார் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போமேயானால், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற செம்பொருள் இறையியல் கல்வி. இறை மக்களை இறை பணிக்காக ஆயத்தப்படுத்துதல் என்கின்ற ஒரு செம்பொருளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறையியல் கல்வி இறை மக்களை இறை பணிக்கு ஆயத்தப்படுத்துவது. இறையியல் என்று சொன்னால் என்ன? புவியியல், அறிவியல், பூலோகவியல், இவைகளெல்லாம் ஒன்றை பற்றி அறிவது. அறிவியல் என்று சொன்னால் சயின்ஸ். பலதை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற இயல். புவியியல் என்று சொன்னால் இந்த பூலோகத்தை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற இயல். அதுபோல இறையியல் என்று சொன்னால் இறைவரை பற்றி அறிந்து கொள்ளுவது. அதுவே இறை கல்வி, இறையியல் கல்வி. எனவே இறைவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதும் இறைவரை பற்றிய அனுபவத்திலே வளருவதும் இறைவரை வெளிப்படுத்துவதும் தான் இந்த இறையியல் கல்வியின் நோக்கமாகும். சரி, இறைவரை பற்றி நாம் எப்படி அறிவது? இறைவரை அறிய முடியுமா? இறைவரை யாரும் ஒரு நாளும் ஒருபோதும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அது கடினம்தான். ஆனால் அவரே தம்மை வெளிப்படுத்தினதினாலே அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். முழுமையாக என்று சொல்ல முடியுமா? முழுமையாக என்று சொல்ல முடியாது. ஆனால் அவரை பற்றிய அறிவிலே நாம் நாள்தோறும் வளர்ந்து பெருக முடியும். கிறிஸ்து இயேசு இறைவரை நமக்கு
வெளிப்படுத்தி இருக்கிறார். இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்விலே நாம் காண முடிகின்றது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இந்த இறை கல்வி, இறைவனை பற்றிய அறிவு எவ்வாறு அடுத்த சந்ததிகளுக்கு பகிரப்படுகிறது, அடுத்த சந்ததியாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை மிக அழகாக இந்த பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இதிலே ஆண்டவர் மோசேக்கு சில கட்டளைகளை, சில கற்பனைகளை சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழிப்பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. இறைவனை பற்றி உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு, கற்றுக்கொடு. அதன் வழியாக அவர்கள் இறைவனை பற்றி அறிவை பெற்றுக் கொள்ளுவார்கள். அதிலே அவர்கள் வளருவார்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் இறைவனை பற்றிய அறிவு நமக்கு தரப்படுகின்றது. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு தரப்படுகின்ற போது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருகின்ற போது அது நம்முடைய அனுபவமாக மாறிவிடுகிறது. அப்படியானால் இறை அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அந்த இறை அறிவு நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். அப்போதுதான் நாம் இறைவனை பற்றிய அறிவையும் அனுபவத்தையும் பெற்று அவரிலே நாம் வாழ முடியும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமேயானால், ஒரு கனிமரம் இருக்கிறது. அந்த கனிமரத்தை பற்றி நாம் அறிந்திருப்போம். ஒரு மாமரம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த மாமரம் இந்த வகையை சேர்ந்தது, பங்கினப்பள்ளியை சேர்ந்தது, அது மிகவும் சுவையாக இருக்கும். இவற்றை பற்றி அறிவு எல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த மரத்தின் கனியை நான் புசிக்கிற போது, நான் அனுபவிக்கின்ற போதுதான் அந்த அறிவும் என்னுடைய அனுபவம் நிறைந்த உணர்வும் இரண்டர கலந்து அது என்னுடைய அனுபவமாக மாறும். அதுபோலதான் இறைவனை பற்றிய அறிவு எனக்கு தரப்படுகிறது. அந்த அறிவு என்னுடைய அனுபவமாக மாறுகின்ற போதுதான் நான் இறைவனில் வாழ்கிறேன் என்பது பொருளாகும். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் நமக்கு அப்படிதான் பகிரப்பட்டிருக்கிறது, அப்படிதான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த திருமறையின் வழியாக விசுவாசம் நமக்கு பகிரப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெற்றோர், நம்முடைய திருச்சபை வழியாக இந்த விசுவாச வாழ்வு, இறைவனை பற்றிய அறிவு நமக்கு பகிரப்பட்டிருக்கிறது, நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாற வேண்டும். அப்படி மாறாவிட்டால் இது பயனற்றதாக போய்விடும். லோவிசால், ஐனிக்கேயால் அவர்களுடைய விசுவாச வாழ்வு தீமோத்தேயுவுக்கு பகிரப்படுகிறது. அவருடைய பாட்டி, அவருடைய தாயார் வழியாக தீமோத்தேயுவுக்கு பகிரப்படுகிறது. தீமோத்தி இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுகிறார். பின்பு அதை தன் வாழ்வின் அனுபவமாக மாற்றிக் கொள்ளுகிறார். ஆகவே அவர் கிறிஸ்துவில் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இந்த இறை அறிவு மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற போதுதான் இங்கே சொல்லப்பட்ட அந்த ஆசி, நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய் என்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக பவுலடிகளார்
எபேசியருக்கு எழுதியிருக்கின்ற திருமடலிலே இப்படி சொல்லுகிறார். எபேசியர் 4 அத்தியாயம் 13 வாக்கியத்திலே, அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். 15 வாக்கியத்தில் இப்படி சொல்லுகிறார், அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். 16 வாக்கியத்தில் இப்படி சொல்லுகிறார், ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகின்றது. வளர்ச்சி முதிர்ச்சி என்கின்ற சொல்லாடல் நாம் படிக்க கேட்டு இந்த பகுதியில் 3 முறை வருகின்றது. அப்படியானால் இறைவனை பற்றிய அனுபவத்தை பெற்றிருக்கின்ற நாம் அந்த முதல் அனுபவத்திலேயே நின்று விடுகிறோமா, அல்லது அந்த இறை அனுபவத்தில் நான் நாள்தோறும் வளர்ச்சி அடைகின்றேனா, முதிர்ச்சி அடைகின்றேனா என்பதுதான் இங்கே நமக்கு கொடுக்கப்படுகின்ற சிந்தனை. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அந்த மீட்பின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் பெற்றதோடு அந்த முதல் நிலையிலேயே நின்று போய்விடுகிறது. அதற்கு அடுத்தாற் போல இறைவனுடைய அனுபவம் என்னில் எவ்வாறு பெருகி இருக்கிறது, நான் எவ்வளவு தூரம் இறைவனை பற்றி அறிகின்ற அறிவிலும் அனுபவத்திலும் வளர்ந்திருக்கிறேன் என்று நாம் சீர்தூக்கி பார்க்க திருமுறை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அப்படியானால் நம்முடைய முதிர்ச்சி, இறை அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்கின்ற முதிர்ச்சி எதில் வெளிப்பட வேண்டுமா? அன்பின் அடிப்படையில் உண்மையை பேசி ஒருமனப்பாட்டுடன் வாழ்வதில் அது வெளிப்பட வேண்டும். அதுதான் திருச்சபை வாழ்வு. அன்பின் அடிப்படையிலே உண்மையை பேசுகின்ற ஒரு கூட்டம், அது ஒருமைப்பாட்டுடன் வாழ்கின்ற ஒரு கூட்டம், அதுதான் திருச்சபை. ஆக இறை அறிவை நான் பெற்றுக் கொள்கிறேன், அது என்னுடைய அனுபவமாக மாறுகிறது. என்னுடைய அனுபவமாக அது மாறுகின்ற போது ஒவ்வொரு நாளும் நான் அந்த அனுபவத்திலே என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன். நான் முதிர்ச்சி அடைகின்றேன், வளர்ச்சி அடைகின்றேன். அத்தகைய வளர்ச்சி நிறைந்த மக்களின் கூட்டத்திலே என்னை இணைத்துக் கொள்கிறேன். அந்த கூட்டம் அன்பினால் உண்மையை பேசுகின்ற கூட்டம், அது அன்பினால் ஒருமனப்பாட்டுடன் வாழ்கின்ற கூட்டம், அதுதான் திருச்சபை. ஆக இறை அறிவு, இறை அனுபவம், இறை முதிர்ச்சி, ஒருமனப்பாட்டுடன் அன்பிலே இணைந்து வாழ்கின்ற ஒரு கூட்டம், அதுதான் திருச்சபை. அதுதான் ஆதிகால திருச்சபையை உணர்த்துகின்ற செயல்பாடுகள். சீடர்கள் அப்போஸ்தலர் 2 அத்தியாயத்திலே நாம் பார்க்கின்ற போது சீடர்கள் எல்லாரும் ஒருமனப்பாட்டுடன் ஒன்றித்து ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். கடவுள் அங்கே பலத்த காரியங்களை செய்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களிடத்தில் இருந்தவைகளை எல்லாம் அவர்கள் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஒருவருக்கும் நிறைவானதும் இல்லை, குறைவானதும் இல்லை. திருச்சபையில இன்றைக்கு இருக்கிற சூழல்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமை, எத்தனை பகைமை, எத்தனை பல்வேறு விதமான தீமையான எண்ணங்கள், சிந்தனைகள், இவை நம்முடைய முதிர்ச்சியை காட்டுகின்றதா, அல்லது இந்த இறை அனுபவம் என்னில் இல்லை என்பதை காட்டுகின்றதா? பல்வேறு நிலைகளில் நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய இறை அனுபவம் என்னை முதிர்ச்சிக்கு நேராக வழிநடத்தி இருக்கிறதா, அல்லது நான் இந்த இறை அனுபவத்திலே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேனா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பவுலடிகளார் தன்னுடைய முதிர்ச்சியை இதிலே காட்டுகின்றார். அவர் சொல்லுகிறார், அன்புதான் எல்லாவற்றிலும் பெரியது.
கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைதான் கடைசியில் மிஞ்சி இருக்கும், உறுதிப்பட்டு இருக்கும். அதிலே தலை சிறந்தது அன்பு என்று சொல்லுகிறார். பல்வேறு ஊழியத்தின் அனுபவங்களை பெற்று பலருக்கு கிறிஸ்துவை அறிவித்த பிற்பாடு அந்த முதிர்ச்சியின் அடிப்படையில் தன்னுடைய விளக்கத்தை அவர் சொல்லுகிறார். அது அன்பு. ஆகையால் இங்கே சொல்லுகிறார், அன்பின் அடிப்படையில் உண்மையை பேசி ஒருமனப்பாட்டுடன் நீங்கள் கூடி வாழுங்கள். திருச்சபை இத்தகைய தன்மைகளுடன் இருக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகிறார். இந்த திருச்சபை வாழ்வில் நம்முடைய இறை அனுபவம் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த திருச்சபை வாழ்வு இறைவரை பற்றிய அறிவையும் அனுபவத்தையும் பெற்று முதிர்ச்சி அடைந்த நிலையில் அன்பின் அடிப்படையில் வாழுகின்ற ஒரு கூட்டம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இப்படி யாரெல்லாம் திருச்சபையில் இணைந்து தன்னுடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் உபாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம், நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய் என்கின்ற ஆசையை பெற்றுக் கொள்வார்கள். மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே இயேசு கிறிஸ்து இரு வகை அடித்தளங்களை பற்றி சொல்லுகிறார். அந்த இரு வகை அடித்தளத்தில் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கின்றவர்கள் யாரோ அவர்கள் கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டின புத்திசாலியான மனிதனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு புத்திசாலி என்பவர் யார்? அவர் இறை வார்த்தையை கேட்பவர் மட்டுமல்ல, அனுபவிக்கின்றவர் மட்டுமல்ல, முதிர்ச்சி அடைபவர் மட்டுமல்ல, அதை தன் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அறநெறி வாழ்வின் வழியாக அதனை வெளிப்படுத்துகின்றவர். ஒரு மரத்தினுடைய தன்மை அந்த கனியில் வெளிப்படுகிறது. அதுபோல ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களுடைய தன்மை அவருடைய அறநெறி வாழ்வில், சமூக செயல்பாட்டில் அது வெளிப்பட வேண்டும். அதைதான் இங்கே இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ அறிவு, அனுபவம், முதிர்ச்சி என்பது என்னுடைய வாழ்வில், சமூக வாழ்வில், திருச்சபை வாழ்வில் அது வெளிப்பட வேண்டும். என் தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, அது திருச்சபை வாழ்வானாலும் சரி, அது சமூக வாழ்வானாலும் சரி, எல்லாவற்றிலும் அது வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படி செய்தார். அவருடைய தனிப்பட்ட வாழ்விலே இறைத்தன்மையை வெளிப்படுத்தினார். அவருடைய சமய வாழ்விலே இறைத்தன்மையை வெளிப்படுத்தினார். அவருடைய சமூக வாழ்விலும் இறைத்தன்மையை அவர் வெளிப்படுத்தினார். ஆகையினாலதான் அவரை விசாரித்த பிலாத்து கூட சொல்லுகிறார், இவரில் நான் ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை. அன்பின் அடிப்படையில் தன்னுடைய முதிர்ச்சியை காட்டுகின்றார். இறைவரும் பிதாவாகிய கடவுளும் நானும் ஒன்றித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதை தன்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அதனை வெளிப்படுத்துகின்றார். திருமறையிலே நாம் பார்க்கின்ற பக்தர்கள் எல்லாரும் கூட தனி வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் இதனை வெளிப்படுத்துகின்றார்கள். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இறைவனை பற்றிய அறிவே நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வை பெற வேண்டுமே ஆனால் நாம் நம் தனிப்பட்ட வாழ்விலும், திருச்சபை வாழ்விலும், சமூக வாழ்விலும் இறைவரை வெளிப்படுத்தும் வாழ்வை நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்வோமே ஆனால் உபாகமம் 6ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஆசி, நீ நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய் என்ற ஆசி நம்மில் நிறைவேறும். இறையாசி நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வழிநடத்துவதாக. ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், CSI கீழ்கட்டளை யூனிட்,
தூய பவுல் ஆலயத்தை சார்ந்த திரு ராஜன் திருமதி மேரி அவர்களுடைய மகள் செல்வி கவிதா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் வில்லிவாக்கம் குருசேகரம் CSI ஸ்டீஃபன்ஸ் ஆலயத்தை சார்ந்த காலம் சென்ற திரு மார்டின் திருமதி செல்வராணி என்பவர்களுடைய மகன் செல்வன் பிரவீன் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இத்தூய நிலையில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருக்குமேயானால் அதை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்காக அறிவிக்கப்படும் முதலாம் அறிக்கை. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கீழ்கட்டளை யூனிட் சோழிங்கநல்லூர் CSI தூய அந்திரேயர் ஆலயத்தை சார்ந்த திரு ராஜு என்பவர்களுடைய மகள் செல்வி நந்தினி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு ஏர்னஸ்ட் எபினேசர் அவர்களுடைய மகன் செல்வன் எஸ்ரா தனசேகர் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் தூய நிலையில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருக்குமேயானால் அதை எழுத்து மூலம் சபை நாயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்காக அறிவிக்கின்ற முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்துகின்றவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் மீண்டுமாக எங்கள் இல்லங்களிலேயே நாங்கள் இருந்து உள்ளத்தால் ஒன்றிணைந்தவர்களாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளை காண கிருபை செய்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, சிறப்பாக உடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே பயணிக்கின்றீர், அதன் வழியாக நாங்கள் இறை அறிவை பெற்றிருக்கிறோம். அந்த இறை அறிவு எங்களை அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகின்றீர். அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அனுபவத்தை பெற்றவர்களாக அதை அன்பின் நிமித்தமாக ஒருமனப்பாட்டின் நிமித்தமாக அது முதிர்ச்சி அடைந்திருக்கிறது, வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இறை அறிவை பெற்றிருக்கின்ற இறை அனுபவத்தை பெற்றிருக்கின்ற நாங்கள் அதை இந்த உலக மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றிய அறிவை அறிவது என்பது ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் வாழ்விலே பயணிக்கின்ற ஒன்று என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர், அறிய வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து அதை பிறருக்கும் எடுத்துரைக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய நாட்டுக்காக உடத்துல வேண்டுகின்றோம். குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற தொற்று நோய் கிருமி சூழல், வன்முறை சூழல், போராட்டங்கள், இவற்றின் மத்தியிலே ஆண்டவர் தாமே இந்த உலகத்திலே ஒரு பெரிய அமைதியை நீர் ஏற்படுத்தியருள வேண்டுமாய் வேண்டுகின்றோம். எங்கு பார்த்தாலும் அச்சம் நிறைந்த ஒரு வாழ்வு, எல்லாவற்றுக்கும் தடையாக இருக்கின்ற வாழ்வுக்கு தடையாக இருக்கின்ற ஒரு சூழல் அமைந்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. விடுதலை அளிக்கின்ற கடவுள் நீர்தாமே. ஆண்டவரே, இந்த மாதத்திலே நாங்கள் விடுதலை திருநாளை கொண்டாடும் பொழுது முழுமையான விடுதலை பெற்றவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் வாழ்வில் விடுதலையின் அனுபவத்தை கொடுத்த கடவுள் தாமே இப்பொழுது இந்த சூழலில் இருந்து உலக மக்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து அந்த விடுதலையின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிவீராக.
அதிநிமித்தமாக இந்த நாட்டிலே அன்பின் கட்டமைப்பாக மக்கள் ஒருமனப்பாட்டோடு கூட வாழ நீர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். பேராயருக்காக அவர் தம் குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பேராயத்தில் திருப்பணி ஆற்றுகின்ற அனைத்து ஆயர்களுக்காக, ஊழியர்களுக்காக, திருமறை பெண்களுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பேராயத்தின் வழியாக பேராயத்தின் வழியாக ஆண்டவரை நடைபெறுகின்ற அனைத்து திருப்பணிகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இடத்திலே வேண்டுகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபைக்காக நாங்கள் வருகிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் காணும் திருச்சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே அவர்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற, உடல் நல குறைவோடு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருள்வீராக. ஆண்டவரே, நீர் தாமே அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் நலத்தை நிறைவாய் கட்டளையிட்டருள வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலும் நாங்கள் இப்போ வாசிக்க கேட்ட திருமண ஓலைக்காக, அறிக்கைக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இத்திருமணத்தில் இணைய இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். நீதாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல முறையிலே அந்த திருமண நாளை நீர் பிரசன்னராக இருந்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். இரு வீட்டாரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு மனப்பாட்டோடு, அன்போடு, ஐக்கியத்தோடு கூட இணைந்து அவர்கள் இந்த திருமணத்தை கொண்டாடவும் உமக்கு நன்றிகளை ஏற்படுத்தும் நீர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொருவரோடு கூட இருந்தது போல இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய இருத்தல் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த நாளின் வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துவதாக எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், உந்தனராகிய தூய் ஆவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நின்று நிலவுகடவாக. ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடே போதடியாரை அனுப்பும் ஐயா. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனமுமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனமுமக்காமே. நின்றிரு நாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சந்தகம் மேமதகம் மிக பலனளித்திட சாமி நின்னருள் புரிவார். சந்தகம் மேமதகம் மிக பலனளித்திட சாமி நின்னருள் புரிவார். சோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரண் நாமே. பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரண் நாமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பேரமைதியோடே சென்று வர கடவோம். அனைவருக்கும்